வணக்கம். இன்றைய தலைப்பு செய்திகள். படகுகளில் தவிர்க்க பெயர் இருந்தால் மீனவர்களுக்கு மானியம் மறுப்பதா? தமிழக அரசுக்கு தவிர்க்க தலைவர் விஜய் கண்டனம். ஹரியானாவில் 4.4 ரிக்டரில் நிலநடுக்கம். டெல்லியில் கடுமையான நில அதிர்வு உணரப்பட்டது. தனியார் மயமாக்கல், தொழிலாளர் விரோத சட்ட தொகுப்புகளை திரும்பப் பெற கோரி ரயில்வே தொழிற்சங்கத்தினர் ஆர்ப்பாட்டம். 13 தொழிற்சங்கங்களைச் சேர்ந்த தலைவர்கள், தொண்டர்கள் என 1000 பேர் கைது. ஹைதராபாத்தில் கலப்படங்கள் குடித்த 3 பேர் உயிரிழப்பு. 25 ஆண்டுகளாக அமெரிக்காவில் தலைமறைவாக இருந்த பொருளாதார குற்றவாளி மோனிகா கபூர் நாடு கடத்தல். திருமலா பால் நிறுவனத்தின் கருவூல மேலாளர் நவீன், கொளத்தூர் காவல் ஆணையர் விசாரித்து வந்த நிலையில் சடலமாக மீட்பு. அஜித்குமார் துயரம் மறைவதற்குள் மீண்டும் சட்டத்தை மீறும் காவல்துறை, அண்ணாமலை கண்டனம். திருவாரூரில் முன்னாள் முதல்வர் கருணாநிதி சிலை முதல்வர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைத்தார். பாஜக தொடர்ந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் 5 ஐஏஎஸ் அதிகாரிகள் சென்னை உயர் நீதிமன்றத்தில் ஆஜர். சட்டவிரோத சூதாட்ட செயலி விளம்பரங்களில் நடித்த பிரகாஷ்ராஜ் உட்பட 29 நடிகர்கள் மீது அமலாக்கத்துறை வழக்கு பதிவு. என் பேச்சை கேட்காத அன்புமணி இனி என் பெயரை பயன்படுத்தக்கூடாது, பாமக நிறுவனர் ராமதாஸ் ஆவேசம். சேலம் முத்துமலை முருகன் கோவிலில் எடப்பாடி பழனிசாமி சிறப்பு வழிபாடு. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் பயணம் வெற்றி பெற வெள்ளிவாள் வழங்கப்பட்டது. கடலூர் ரயில் விபத்தில் 3 மாணவர்கள் உயிரிழப்பு. தனியார் பள்ளிக்கு கல்வித்துறை நோட்டீஸ். சட்டவிரோத பண பரிவர்த்தனை புகார், நடிகை அருணா வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை. மேலும் விரிவான செய்திகளுக்கு அரசியல் ராஜ்யம் மின்னிதழை படியுங்கள். நன்றி.